ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மரியன்னையின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மரியன்னை வணக்க மாதத்தில் இன்று நிறைவாக மரியன்னையின் திருப்பெயரான நோயுற்றோரின் ஆரோக்கியமே என்னும் திருப்பெயரை உங்களோடு தியானிக்க விரும்புகின்றேன். மரியன்னை மன்றாட்டு மாலையில் நோயுற்றோரின் ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், ஹெல்த் ஆஃப் த சிக் ப்ரே ஃபார் அஸ் என்று நாம் வேண்டுகிறோம். அதில் நோயுற்றோரின் ஆரோக்கியமே என்னும் சொல் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பான ஒரு பெயர். காரணம், நம்முடைய தாயை நாம் ஆரோக்கிய அன்னை, ஆரோக்கிய தாய் என்று அழைக்கின்றோம். நோயுற்றோர் எல்லோரும் அந்த தாயின் திருத்தலங்களுக்கு சென்று அந்த தாயிடமிருந்து உடல் நலத்தை பெற்றுக்கொள்கிறோம், மன நலத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஆன்ம நலத்தை பெற்றுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் நலம் தரும் ஆரோக்கிய அன்னையாக நம் தாய் மரியா விளங்குகின்றார்கள். மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 56வது இறைமொழியில் இயேசுடைய நலம் தரும் பரிவை பற்றி வாசிக்கின்றோம். அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொதுவிடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தார்கள். இயேசுவைப் போலவே இயேசுவின் தாயும் பரிவு மிக்கவராக, நலம் தருபவராக, ஆரோக்கிய அன்னையாக இருக்கிறார். உலகம் முழுவதிலும் உள்ள மரியன்னை திருத்தலங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். லூர்து, பாத்திமா, குவாட்டலுப்பே, லொரெட்டோ, நம்முடைய நாட்டில் வேளாங்கண்ணி, பூண்டி, தூத்துக்குடி பனிமேன்னை திருத்தலம் என்று பல மரியன்னை திருத்தலங்கள். இங்கெல்லாம் எத்துணை புதுமைகள் நடக்கின்றன. எத்தனை பேர் நலம் பெறுகிறார்கள், எத்தனை பேர் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். மனநலமின்றி வந்தவர்கள், மனத்துயரோடு வந்தவர்கள் எல்லோரும் மன ஆறுதலோடு, அமைதியோடு, மகிழ்ச்சியோடு திரும்பி செல்கின்றார்கள். காரணம், இந்த தாய் ஆரோக்கியம் தருகின்ற தாயாக, நோயுற்றோருக்கு நலம் தரும் தாயாக இருக்கின்றார்கள். லூர்து நகரில் புதுமைகள் ஏராளம் நடக்கின்றன. அவற்றையெல்லாம் அவர்கள் ஆய்வு செய்வதற்கு ஒரு மருத்துவ குழுவை நியமித்திருக்கிறார்கள். அந்த குழு அந்த புதுமைகளை ஆய்வு செய்து இவை மருத்துவத்தால் எண்பிக்க முடியாத நிகழ்வுகள் என்று சொல்லி அவற்றைத்தான் புதுமைகள் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்விலோ எத்தனையோ புதுமைகள் ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. நம் தாய் நலம் தரும் ஆரோக்கிய அன்னையாக, நோயுற்றோருக்கு நலம் தருவராக இருக்கின்றார்கள். புனித ஜோஸ் மரிய எஸ்கிரிவா என்பவர் நம் காலத்தைய புனிதர். அவர் ஒரு மரியன்னை புனிதர். அவர் ஓப்பூஸ் தேயி என்கிற ஒரு பக்த சபையை உருவாக்கி எல்லா பொதுநிலையினரும் புனிதம் அடைய வேண்டும் என்பதற்காக அவர் சென்றவிடமெல்லாம் அவர் போதித்தார். பொதுநிலையினரை இந்த ஓப்பூஸ் தேயி, கடவுளின் பணி என்கிற பொதுநிலையினரின் இயக்கத்திலே அவர்களை சேர்த்து வழி நடத்தினார். மிகச்சிறந்த மரியன்னை மகன், மரியன்னை மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தவர். அவருக்கு நீரிழிவு நோய் இருந்தது. எனவே ஒவ்வொரு நாளும் இன்சுலின் போட வேண்டியிருந்தது. ஆனால் மாதா மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். அவர் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்தவர். மான்சரோவா திருத்தலத்தில் உள்ள மரியன்னை மீது பக்தி கொண்டிருந்தார். குவாட்டுலப்பே மாதாவினுடைய படத்தை அவருடைய அலுவலகத்தில் வைத்திருந்தார். ரோமையிலே ஒரு நாள் அவருடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. நண்பகல் 1 மணி அளவில் அவர் பகல் உணவு உண்பதற்காக சென்ற பொழுது மயங்கி கீழே விழுந்து விட்டார். என்ன காரணம் என்றால், அவருக்கு சர்க்கரை குறைந்து விட்டது. ஆகவே அவருடைய உதவியாளர் ஆல்வாரஸ் என்பவர் ஒரு இன்சுலினை ஊசியை கொண்டு செலுத்தினார். அது ஒரு புதிய ஒரு இன்சுலின். ஆகவே அந்த புதிய இன்சுலின் அவருக்கு அலர்ஜி, ஒவ்வாமை ஏற்பட்டு அவருடைய உடல் அசைவற்று போய்விட்டது, கண் பார்வை போய்விட்டது. அவர் இறக்கும் தருவாய்க்கு வந்து விட்டார். ஆகவே இந்த அருட்தந்தை ஜோஸ் மரிய எஸ்கிரிவா பாவ மன்னிப்பு என்று கத்தினார். அதாவது கன்ஃபெஷன், பாவ பொறுத்தல் கொடுங்க. ஆல்வாரஸ் அவருக்கு பாவ பொறுத்தல் கொடுத்தார். உடனடியாக அவருடைய வாயில் கொஞ்சம் சீனியை போட்டுவிட்டு மருத்துவரை அழைத்தார். மருத்துவர் வந்து பரிசோதித்து பார்த்தார். சிறிது நேரம் கழித்து ஜோஸ் மரிய எஸ்கிரிவா கண்களை திறந்து பார்த்தார். மருத்துவருக்கு நம்பவே முடியவில்லை. காரணம், இன்சுலின் ஒவ்வாமை வந்து யாரும் உயிர் பிழைத்ததே கிடையாது. அடைந்த ஜோஸ் மரிய எஸ்கிரிவா பிழைத்து விட்டார். அது மட்டுமல்ல, அன்றிலிருந்து அவருக்கு நீரிழிவு நோயே இல்லாமல் போய்விட்டது. இதற்கு அன்னை மரியாதான் காரணம் என்று கூறினார்.
ஆகவே நீரிழிவு நோயாளர்களுடைய பாதுகாவலர் என்று சிலர் ஜோஸ்மரி எஸ்கிரீவா, புனித ஜோஸ்மரி எஸ்கிரீவாவை அழைக்கிறார்கள். ஆகவே நலம் தருகின்ற அன்னை என்பதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. நோயுற்றோர் எல்லோரும் அந்த அன்னையை நாடுவோமாக, மனத்துயரற்றோர் எல்லோரும் அந்த அன்னையை நாடுவோமாக. நோயுற்றோரின் ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரியவர்களே, இந்த 30 நாட்களாக மரியன்னின் வணக்க மாதத்தில் மரியன்னை மன்றாட்டு மாலையில் உள்ள 30 மரியன்னையின் திருப்பெயர்களை உங்களோடு சேர்ந்து தியானித்ததில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்பை தந்த இறைவனுக்கும் மாதா தொலைக்காட்சிக்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன். உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன். இறைவனுடைய திருவுளத்தால் வேறொரு சமயத்தில் நாம் சந்திக்கின்ற வரையில் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.